First, we invoke the Supramental One. Om Tatsavidulbharam Rupam Jyoti Parasya Dhimahim Yannaha Satyena Dhimahi. Om Tatsavidulbharam Rupam Jyoti Parasya Dhimahim Yannaha Satyena Dhimahi. Om Tatsavidulbharam Rupam Jyoti Parasya Dhimahim Yannaha Satyena Dhimahi. Synthesis of Yoga. Today, 2nd of December 2025. Introduction, the condition of synthesis, Chapter 1, Life and Yoga. Sentences 19. All Raja Yoga, for instance, depend on this perception and experience that our inner elements, combinations, functions, forces can be separated or dissolved, can be new combined and set to novel and formerly impossible working, or can be transformed and resolved into a new general synthesis by fixed internal processes. Sentences 20. Hatha Yoga similarly depends on this perception and experience that the vital forces and function to which our life is normally subjected and whose ordinary operations seem set and indispensable can be mastered, and the operations change or suspended with results that would otherwise be impossible and that seem miraculous to those who have not seized the rationale of their processes. Sentences 21. And if in some other of its form, this character of yoga is less apparent because they are more intuitive and less mechanical, nearer like the yoga of devotion to a supernal ecstasy, or like the yoga of knowledge to a supernal infinity of consciousness and being, yet they too start from the use of some principal faculty in us by ways and ends not contemplated in its everyday spontaneous workings. So, இந்த பந்தியில் ஸ்ரீ அரவிந்தர் ராஜயோகம் என்பது மனதை சித்திப்படுத்துவதற்கான ஆதாரமான ஒரு யோகம். ஸோ இந்த யோகம் ஒரு பெரிய உண்மையை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. எமது உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணங்கள், உணர்ச்சிகள், பழக்கங்கள், விருப்பங்கள், உள்ளுணர்வு பிரக்ஞைகள் இவையெல்லாம் ஒரு முடிவு செய்யப்பட்ட உறுதியான ஒரு ரிஜிடான ஒன்று அல்ல என்று சொல்லலாம். இவை இந்த எண்ணங்களை நாம் பிரிக்கலாம், சில பழக்க வழக்கங்களை கரைத்து விடலாம், அல்லது புதிதாக சேர்த்து புதிய ஒரு விஷயத்தை உருவாக்கலாம், இவற்றை மாற்றலாம். இல்லை என்றால் இவையெல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு மிக உயர்ந்த பரிணாமத்துக்காக மறுபடியும் சேர்க்கப்படலாம். ஆகவே இந்த அடிப்படையில் தான் இந்த உள் அக உறுப்புகள் எல்லாம் ஒரு ரிஜிடான ஒரு நிரந்தரமான ஒன்று அல்ல, இவையெல்லாம் மாற்றப்படக்கூடியவை என்ற உண்மையின் மேல்தான் யோக சாஸ்திரத்தினுடைய அடிப்படை இருக்கின்றது. இவை அனைத்தையும் நாம் எங்களுடைய அந்தர் சாதனையின் மூலமாக நாம் செய்ய முடியும். எப்படி ஒரு ரசாயனவியலாளர், ஒரு வேதியியலாளர் ஒரு பொருளை பிரித்து பகுத்து அவற்றை மீண்டும் சேர்த்து புதிய பொருட்களை உருவாக்குகிறாரோ, இதே போலவே யோகி தனது மனம், உணர்ச்சி, அந்த கரணங்கள் இவற்றை எல்லாவற்றையும் பிரித்து மறுவடிவமைத்து ஒரு மிக உயர்ந்த தெய்வத்தன்மை உள்ளவனாக மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ இது ராஜயோகத்தினுடைய அடிப்படை. ஸோ இதே அடிப்படையில் தான் ஹத யோகம் இதே உண்மையை ஸ்தூல உடலிலும் பிராணசக்தியினதும் மூச்சு, நரம்பு தளம் போன்றவற்றை நாம் பொதுவாக மாற்ற முடியாது என்று நினைக்கும் செய்முறைகளை கட்டுப்படுத்தி மாற்றியமைத்து
சில நேரங்களில் நிறுத்தி அற்புதங்களை போட்டு அற்புதங்களை காட்டவும் கூடிய அளவில் எப்படி உடலையும் பிராண சக்தியையும் பயிற்றுவிப்பது என்பதை சொல்கிறது. இது வந்து ஹடயோகம். ஸோ ஹதயோகத்தில் மூச்சு, நரம்பு இவையெல்லாம் நாம் நினைப்பதை விட அதிகமாக கட்டுப்படுத்தக்கூடியவை. இவை வெளிப்படையாக இதன் விதிகள் தெரியாத பொழுது இவை அற்புதம் போல நமக்கு தெரிகின்றது. இதனுடைய விதிகள் நமக்கு புரியுமாக இருந்தால் இதுவும் ஒரு இயல்பான அறிவியலை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லும். அதே போலவே மேலும் 2 யோகங்கள், பக்தி யோகம், அது வந்து எங்களுடைய உணர்ச்சி என்ற எலிமெண்டோட, உணர்ச்சி என்ற பகுதியோட தொடர்பு கொள்கிறது. ஞானம் என்பது புத்தி என்ற பகுதியோட தொடர்பு கொள்கிறது. இந்த 2 யோகங்களுமே எங்களுக்கு இதே போன்று தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஸோ பக்தியில் உணர்ச்சியை வைத்து நாம் மிக உயரிய ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். ஸோ அதே போல் ஞானத்தின் மூலம் மிக உயர்ந்த உண்மையை நாம் அறிய முடியும். சச்சித் ஆனந்தில் சித் ஆனந்தம் என்று சொல்லப்படுது. ஆனந்தத்தை அடைவதற்கு பக்தி, சித் என்ற அறிவை அடைவதற்கு ஞானமும் நமக்கு உதவி புரிகிறது. ஸோ பக்தியில் மிக உயர்ந்த ஞானம் பெற முடியும். ஸோ அதே போன்று இவையும் எமது சாதாரண உணர்ச்சியை தூய்மைப்படுத்தி உயர்ந்த ஒன்றோடு இணைக்கும் பொழுது அது பக்தியாக மாறுகிறது. அதே போன்று நம்முடைய சாதாரணமாக கேள்வி கேட்கின்ற, பகுத்தறிகின்ற, சந்தேகப்படுகின்ற இந்த புத்தியை நாம் இறைவன் மேல் செலுத்தும் பொழுது இது நமக்கு ஒரு ஞான யோகத்தை தருகின்றது. ஆகவே இங்கு நாம் இந்த பந்திகளில் ஸ்ரீ அரவிந்தர் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், யோகம் என்பது மனிதனில் இருக்கக்கூடிய சாதாரண ஆற்றல்களை எடுத்து ஒரு குறித்த முறையான பயிற்சியினூடாக அசாதாரண ஆற்றல்களாக, இல்லை என்றால் அவன் தெய்வத்தன்மை பெறக்கூடிய தன்மைக்கு மாற்றக்கூடிய ஒரு கருவியாக யோகம் இருக்கின்றது என்பது இன்றைய பந்தியினுடைய விளக்கம். So now let's invoke the supramental light and we pray and submit to the Sri Aurobindo and Mother to get the benefit of this today's studies. Om Tat Saviturvaram Rupam Jyoti Parasya Dhimahi Yannaha Satyena Dhipahi. Om Tat Saviturvaram Rupam Jyoti Parasya Dhimahi Yannaha Satyena Dhipahi. அருளோடு செல்வம், ஞானம், ஆற்றலும், அன்பும், பண்பும், பொருள் நலம், பொறுமை, ஈகை பொருந்திடச் செய்வாயம்மாம். ஆயுளாரோக்கியம், வீரம், அசைந்திடா பக்தி என்பும், தேயுரா செல்வம், கீர்த்தி தேவியே அருள்வாயம்மாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தென்னாடேசுவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்கன் எல்லோரும் வாழ்க. அனைவருக்கும் அன்னையினரும் குருவெல்லப்பன் வாசம்.